இனி களம் அப்படி போக போகிறது கிடையாது தம்பி. நீங்கள் விஜயை தொட்டால் என்ன ஆகுன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், அரசியல் களத்தில் இருக்க அரசியல்வாதிகளுக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும், எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சாதாரணமாக போகிற போக்கில் தூக்கிட்டு போகிறதுக்கு அவர் என்ன யாருன்னு நினச்சிங்க? கோடி பேருடைய ரத்தத்துலேயும் அப்படியே நரம்புலையும் கலந்துருக்கிறார், உறவாக நிற்கிறார். நீங்கள் சாதாரணமாலாம் அவரை உரைச்சிட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிட முடியாது தம்பி. ஒரு விஜயகாந்த் ஒரு பெரிய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவார், உள்ளே இறங்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த க்ரௌடையும் தன் கண்ட்ரோலில் அமைதியாக வச்சுருக்கிறார் விஜய். அதனால தான் வந்து எல்லாமே சுமூகமாக போய்கிட்டு இருக்கு. ஏன் அவர் பவன் கல்யாணம் ஒரு இப்போ பேசினது ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அவர் ஸ்டேட்டில் அவர் வந்து ஒரு அரசியல் கூட்டத்தில் பேசுகிறாரு. பவன் கல்யாணம் வாடா பார்த்துக்கலாம், எங்கே வரணும், எப்படி வரணும், ஒரு ஆளாக வரேன் அப்படின்னு சொல்லலாம் அவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இவர் இங்கே பேசினா என்ன ஆகும்? ஓகே, விஜயால பேச முடியாதா? பேச தெரியாதா? அவ்வளோ பேர் இருக்காங்க. அமைதியாக நாகரீகமாக போகிறாரு அவர். தேவையில்லாத வேலை வந்து நம்ம இந்த மாதிரி பேச வேண்டாம், பசங்களை ட்ரிகர் பண்ணி விட்டு வேண்டாம், அவங்கள யாரையும் நம்ம வந்து தவறாக கைட் பண்ணிடக்கூடாதுன்ட்டு ரொம்ப கான்ஷியஸாக அமைதியாக இருக்கிறாரு. நீங்கள் ரொம்ப கத்தி பேசின விட ரொம்ப அமைதியாக இருக்கிறது ரொம்ப பேராபத்து தெரியுமா உங்களுக்கு? அது வெடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ பார்த்துக்கணும்.